உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார் வணக்கம். இப்ப என்ன சிக்கல் ரமேஷ்குமார்? தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட தேசிய கட்சிகளான பாஜகவும் சரி காங்கிரசும் சரி இதுவரை தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் இருக்கின்றன. காங்கிரஸை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட முதல் கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான். அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. ஆனால் முதலில் சீட்டுகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருக்கிறது. இதற்கு காரணம் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் நீடிக்கக்கூடிய இழுபறிதான் மிக முக்கியமான காரணம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யாருக்கெல்லாம் போட்டியிடலாம் என்று வாய்ப்பு வழங்கலாம் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியலை நேர்காணல் குழுவிடமும் காங்கிரஸ் தலைமையிடமும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் அவர் வழங்கியிருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் என்பது ஒருதலை பட்சமானது. காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு ரீதியில் பணியாற்றக்கூடிய பலருக்கு பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. காங்கிரஸ் எம்பிக்களான ஜோதிமணி, அதே போல கார்த்தி சிதம்பரம், அதே போல காங்கிரஸ் நிர்வாகியாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலரும் காங்கிரஸ் தலைமைக்கு நேற்று இரவு புகார் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நேர்காணல் குழுவினுடைய தலைவரான இந்த தியோ சிங் அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் இந்த புகாரை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வேட்பாளர்கள் இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாடாளுமன்றத்துக்கு கூட புறப்படாமல் இது குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து கார்கே அவர்கள் செல்வ பெருந்தகையை தொலைபேசியில் அழைத்து விளக்கம் கேட்பார் எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாம் கேட்டபோது வேட்பாளர் பட்டியல் எப்போதுதான் வெளியாகும் என்று சில தலைவர்களிடம் கேட்டபோது அநேகமாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முதல் நாளோ அல்லது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளில் தான் பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.